இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு மல்லி செடியில் இது ஒரு செடியில் உள்ள பூ தானே காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூ பாருங்கள். இதே மாதிரி நிறைய பூ பூக்கும், எல்லா செடியிலையுமே பூக்கும். இதை ஒரு செடி தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், பறிக்கிறேன். எல்லாம் எவ்வளோ உள்ள பெரிய பூ, எல்லாம் அடுக்கு மல்லி. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற மல்லி கிடையாது, இது எல்லாமே அடுக்கு மல்லி. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு கொத்துலேயுமே 4-5 பூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பூ பறித்த உடனே அந்த பூவில் இருக்க எல்லா மொட்டும் பறிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காம்பை பறித்த உடனே கிள்ளி விட்டுணும். நான் இப்போ வீடியோவில் கூட உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள். எல்லா வாட்டியும் இதே மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா நிறைய மொட்டு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மல்லி செடியில். நல்லா வெயிலும் படுற மாதிரி செடி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ தான் பூ, இவ்வளோ ஒரு செடியில் நான் இவ்வளோ பறிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு மொத்தமாக எல்லா பூவையும் கெட்டிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ பூ இன்றைக்கி நம்ம வீட்டில் பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கெட்டிட்டு காமிக்கிறேன். அது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது இப்போ பூ பறிக்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லி செடி வச்சுருந்தீங்கன்னா பூ பறிச்சுட்டு எல்லா காம்பையும் கிள்ளி விட்டுருங்க. அந்த 4 பூ பறிச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.